அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலையில் இந்த ரெக்கார்டை கேட்கும்போது என் ஃப்ரெண்டு தான் இன்ஸ்டாவில் கிடைச்ச ஒரு நல்ல உறவு அப்படின்னா இவன் தான். ஸோ காலையிலேயே மெசேஜ் பண்ணியிருந்தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேசுனதை நீங்களே கேளுங்க. என்னால் ஊரில் நீ சத்தியமா அவ்வளோ போட்டேன். இப்போ மாப்பிள்ள பார்த்தா அவ போட்டு போயிட்டால போட்டேன். என்னால் மூவாடுவாங்க ஊரில் வெளியே வந்து சிரிச்சுட்டு அழுதுட்டு யாருக்கு சத்தியமாக இதை கேட்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எனக்கே அவ்வளோ கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அவன் சொல்கிறான், நான் அவ்வளோ இதாக சுற்றிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். என்கிட்ட கொலுசு கேட்டிருந்தது, அதுக்காக வேலைக்கு போய் அந்த கொலுசை வாங்கிட்டு போகும்போது இந்த மாதிரி கால் பண்ணி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ட்ரூவாக இருந்திருப்பான் அப்படின்னு. நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஜாலியாக எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்டையுமே நான் பேசுறதில்லை அப்படின்லாம் சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறீங்க, அப்புறம் என்ன இதுக்கு லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ண தைரியம் தான் லவ் பண்ணுங்க. வீட்டில் ஃபேஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா லவ் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. டேய், அந்த பொண்ணு உனக்கான பொண்ணு இல்லை, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரியா? ஃபீல் பண்ணாத, அக்கா நான் உனக்கு இருக்கேன். ஸோ என்ன கஷ்டம்னாலும் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணு, நான் உன்கிட்ட பேசுவேன். நான் எப்படி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது கூட உனக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா பர்சனலாக சொல்லுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு சொன்னால் மட்டும் தான் என்னால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கால் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போயிடலாம்.